அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அகல்யா. நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அணியாபுரத்தில் பணிபுரிந்து வருகிறேன். இது மோகனூர் வட்டாரம், நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தற்போது நமக்கு புதிதாக வந்துள்ள 1, 2 மற்றும் 3ஆம் வகுப்புகளுக்கான புதிய பாடநூல் மற்றும் ஆசிரியர் கைதின் சிறப்பம்சங்கள் பற்றி கூற இணைந்துள்ளேன். தற்போது வந்துள்ள பாடநூல் பல்வேறு கல்வியாளர்கள் பல்வேறு களத்திட்டங்களை ஆராய்ந்து புதிய பாடத்திட்டம் வடிவமைத்து அதிலிருந்து வடிவமைக்கப்பட்டுள்ளதான் நமக்கு வந்துள்ள பாடநூல். இந்த பாடநூலானது 1, 2 மற்றும் 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் வகையில் பல்வேறு வண்ணமயமான படங்களுடன் அனைத்து திறன்களும் கதை வழியாகவும் பாடல் வழியாகவும் கலந்துரையாடல் வழியாகவும் கற்பிக்கும் முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாடல் மற்றும் கதைகள் என்றாலே சிறுவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒன்று. அதனால் எந்தவித தயக்கமும் இன்றி பள்ளிகளுக்கு வந்து அவர்களுக்குரிய திறன்களை கற்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாடநூல் கதை, பாடல் மற்றும் கலந்துரையாடல் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் கற்க ஏதுவாக அமைந்துள்ளது. பாடநூலிலேயே பயிற்சி நூல்கள் ஒருங்கமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எளிதான முறையில் அமைந்துள்ளது. மாணவர்களின் சிந்தனையை தூண்டும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த பாடநூல் மாணவர்கள் மனப்பாடம் செய்யாமல் அனைத்து திறன்களையும் அவர்களுடைய வழியிலேயே புரிந்து கொண்டு பதிலளிக்கும் வகையில் மதிப்பீடு திட்டமும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அது மிகவும் சிறப்பு வாய்ந்த தன்மையாகும். ஆங்கில பாடத்தை எடுத்துக்கொண்டால் அனைத்து பாடங்களும் ஸ்டோரி பேஸ்ட் அப்ரோச் என்ற முறையிலும், ஃபங்க்ஷனல் கிராமர் மற்றும் ஓரல் டு ஓரசி டு லிட்ரஸி என்ற முறையிலும், பேசிக் லிட்ரஸி டு நியூமரசி என்ற முறையிலும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. ஆங்கில பாடத்தை மாணவர்கள் எளிமையாக கற்கும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளது. சிம்பிள் letters to words to simple phrases to sentences. இந்த முறையில் நம்மளுக்கு படிப்படியாக 1, 2 மற்றும் 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏற்றவர் நிர்ணயிக்கப்பட்டது. மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்துள்ளது. அதே மாதிரி அசஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது மாணவர்கள் ஓரலாகவும் அசஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிட்டனாகவும் அசஸ்மெண்ட் பண்ணுறது ஒரு மாணவர்களோட கடினத்தன்மைக்கு ஏற்றவாறு பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. கணித பாடத்தை பொறுத்தவரை அனைத்து கணித திறன்களும் கதை வழியாகவே மாணவர்களுக்கு கற்பிக்கும் வகையில் பாடநூல் அமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து கணித அடிப்படை திறன்களுமே மாணவர்கள் சிபிஏ அணுகுமுறை மூலமாக கற்றுக்கொள்கிறார். சிபிஏ என்றால் கான்கிரீட் பிக்டோரியல் அப்ஸ்ட்ராக்ட். இதன் மூலம் கான்கிரீட் ஃபர்ஸ்ட் பொருள்களை தொட்டுணர்ந்து கற்றல், அதுக்கப்புறம் படங்கள் வாயிலாக கற்றல், அதுக்கப்புறம் அந்த குறியீடுகளை மாணவர்கள் கற்றல். இந்த முறையில் அவங்க கற்கும்போது அவங்க அனைத்து கணித திறன்களையும் அடிப்படை திறன்களையும் ஈஸியாக அவங்க புரிந்து கொள்ள ஏதுவாக அமைந்துள்ளது. அறிவியல் பாடத்தை பொறுத்தவரை அறிவியல் மனப்பான்மை மற்றும் ஆராய்ச்சி மனப்பான்மையை தூண்டும் விதத்தில் அனைத்து பாடத்திட்டங்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சமூக மனவெழுச்சி கற்றல் என்பது அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. பன்முகத்தன்மை கொண்ட கற்பித்தலும், அதே மாதிரி அனைத்து வகையான மாணவர்கள் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்ற ஐஇடி குழந்தைகள் மற்றும் நார்மலான குழந்தைகள் அனைவருமே கற்கும் வகையில் இந்த பாடநூல் திட்டம் வடிவமைக்கப்பட்டது. மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது. இந்த பாடத்திட்டத்தினை அனைத்து ஆசிரியர்களும் கருத்தில் கொண்டு எளிதாக மாணவர்களுக்கு புரியும் வகையில் கற்பித்து மாணவர்களோட நலனில் அக்கறை கொண்டு வரும் கல்வியாண்டில் அனைவரும் சிறப்பாக வளர வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.